ஜோசியர். ரஸ்தா ஓரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு ஜோசியர் அமர்ந்திருந்தார். எதிர்காலத்தை பற்றியும் களவு போன பொருள்களுக்கு துப்புகளை பற்றியும் பலர் அவரிடம் வந்து கேட்டார்கள். ஒரு நாள் ஒரு குறும்பன் அவரிடம் வந்து, ஐயா, உங்கள் வீடு தீப்பற்றி எரிகிறது என்று சொன்னான். உடனே ஜோசியர் தம் ஜோசிய புத்தகங்களை மூட்டை கட்டிக்கொண்டு வீட்டை பார்த்து ஓடினார். அச்சமயம் அவரிடம் ஜோசியம் கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் அவருடன் ஓடினார்கள். வீட்டை போய் பார்த்தால் அங்கே வீடு தீப்பிடிக்கவில்லை. ஜோசியர் திகைத்தார். குறும்பன் தம்மை ஏமாற்றிவிட்டதாக கோபம் கொண்டார். கூட்டத்தை பார்த்து, எங்கே அந்த பயல் என்றார். இங்கே இருக்கிறேன். உம்முடைய ஜோசியத்தை சோதிப்பதற்காகவே சொன்னேன். உம்முடைய வீடு தீப்பிடித்ததா இல்லையா என்பதை உம்முடைய ஜோசியத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீர் ஊராருக்கு ஜோசியம் சொல்ல புறப்பட்டு விட்டீரே என்று சொல்லி கேலி செய்தான். இதில் இருந்து நாம் தெரிந்து கொண்டது, பழம் பெருச்சாளிகளை ஏமாற்ற முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.